மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க கோல்டு வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க கோல்டு வாங்குறது சேம் ETF வாங்குற மாதிரி தான். ஆனா ETF வாங்குறதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஆனா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு வாங்கணும்னா உங்களுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் கூட தேவையில்லை. நீங்க உதாரணமா இப்ப இருக்கிற மாரி க்ரோ, ஏஞ்சல் ஒன், ஜெரோதா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க கோல்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது மினிமம் சில மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் 100 rupees கூட நீங்க மாசம் மாசம் இல்லைன்னா உங்ககிட்ட எப்பெல்லாம் பணம் இருக்கோ 100 rupeesல இருந்து எவ்வளவு வேணா நீங்க அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. நீங்க மாசம் மாசம் அமௌண்ட் வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவீங்கல்ல, அந்த அமௌண்ட்டை எடுத்து கோல்டு ETFல வந்து அவர் கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. இப்ப நீங்க கோல்டு ETF வாங்குனீங்கன்னா நீங்களே டேரக்டா இந்த ETF வாங்குவீங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போடும்போது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பணத்தை போடுவீங்க. அந்த பணத்தை ஃபண்ட் மேனேஜர் எடுத்து கோல்டு ETFல கரெக்டா பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் உங்களுக்கு வந்து பட் எப்பாவது பணம் தேவைப்பட்டா கூட அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேவ் சொல்லுவாங்க, NAV சொல்லுவாங்க, அதை வித்துட்டு கூட நீங்க வந்து காசா ஆக்கிக்கலாம். இது ஒரு மெத்தட். கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்னு ஒரு மெத்தட்.